ஒரு உருளையின் ஆரம் வந்து உயரத்தில் 3ல் 1 பங்கு. அப்போனா எடுத்துக்கணும் ஆர் வந்து என்னது ஹைட்டில் வந்து 3ல் 1 பங்கு. சரிங்களா? ஆர் = 1/3 × ஹெச்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த உருளையோட மொத்த புறப்பரப்பு வந்து கேட்குறாங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து எழுதிக்கலாம். உருளையோட புறப்பரப்புக்குனா ஃபார்முலா 2πr h + r. சரிங்களா? இந்த ஃபார்முலாலாம் எப்படி ஞாபகத்தில் இருக்குதுன்னு ஏற்கனவே ஒரு சம்மில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த ஃபார்முலா வந்து தான் சிலிண்டருடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா. கேள்வியிலே சொல்லிட்டாங்க இல்லையா, ஆர் வந்து 1/3 h. இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், h/3ன்னு எழுதிக்கலாமா? அதுக்கப்புறம் இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதாங்க. ஆர் இடத்துல h/3ன்னு போட்டுருங்க. இங்கே என்ன ஆகும் பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆகும் 3h + hன்னு இருக்கும். அதை ஆட் பண்ணால் ஒரு 4hன்னு வந்துடும். 4h. அப்புறம் இதையும் பெருக்க வேண்டியதான், நம்ம பெருக்கின ஆன்சர் வந்துடும். 2 × 4 வரும், 8 வந்துடும். இந்த பை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் h × h வந்து h². கீழே வந்து 3 × 3 பெருக்குனா வரும் 9 கிடைக்கும். அப்போ ஆன்சர்னா வரும் 8πh²/9ன்றது தான் என்னது, டிஎஸ்சி உருளையோட மொத்த பரப்பு. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள்.